கிடைக்கும். தமிழ் நண்பர் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா, பழைய லேப்டாப் பேட்டரி வச்சு எப்படி பவர் பேங்க் செய்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல பார்த்திங்கன்னா, பழைய லேப்டாப் பேட்டரி போய் கிடக்கும்ல அது, ப்ளஸ் ஸ்க்ரூ ட்ரைவர், அப்புறம் ஒயர் கட்ரு, நார்மலாக இருக்கிற ஒயர் கட்டரே போதும். அடுத்து பார்த்திங்கன்னா, இந்த பவர் பேங்க்குக்கு பேட்டரி செல்லை செக் பண்ணுறதுக்கு மல்டிமீட்ரு. அடுத்தது பார்த்திங்கன்னா, பவர் பேங்க்கு கேஸு. அது பார்த்திங்கன்னா, இது இப்போ ஃபஸ்ட்டு க்ரீன் கலரில் காமிக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு செல் போட்டு யூஸ் பண்ணுற கேஸு. அடுத்து பார்த்திங்கன்னா 6 செல், அதாவது ஒரு லேப்டாப் பேட்டரியில் பார்த்திங்கன்னா 6 செல் இருக்குது. ஒரு செல் லேப்டாப் பேட்டரியில் 4 செல் இருக்கும். இப்போது நான் பிரிக்க போகிற லேப்டாப் பேட்டரியில் 6 செல் இருக்குது. 6 செல்லில் பார்த்திங்கன்னா, இந்த பவர் பேங்க் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 2 அவுட்புட் போர்ட் கொடுத்துருக்காங்க. ஒன்று 1 ஆம்பியர் அவுட்புட் போர்ட்டுன்னு, இன்னொன்று 2 ஆம்பியர் அவுட்புட் போர்ட்டு கொடுத்துருக்காங்க. மேலே இது பார்த்திங்கன்னா, மேலே க்ளோஸ் பண்ணுறதுக்கு, கேஸை க்ளோஸ் பண்ணுறதுக்கு செல்லெல்லாம் எடுத்து உள்ளே போட்டுட்டு அதுக்கப்புறம் கடைசியாக க்ளோஸ் பண்ணிக்கலாம். வாங்க இப்போ லேப்டாப் பேட்டரியை பிரிக்கலாம். பிரிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா, இது கொஞ்சம் ரஃப் அண்ட் டஃப்பாக தான் இருக்கும். பிரிக்கிறப்ப கொஞ்சம் பார்த்து பிரிங்க. கையில் பட்டுருச்சுன்னா கையில் காயம் ஆயிடும். ஏற்கனவே லைட்டாக ஓட்டை பண்ணி வச்சுருக்கிறங்காட்டி அதில் வச்சு நான் இது பண்ணிகிட்ருக்கேன். இது கொஞ்சம் பிரிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. பார்த்து பிரிக்கணும். செல்லோட மேலே சிலிண்ட்ரு கேஸில் மேலே காயானாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. டேப் போகாமல் பார்த்துக்கணும். கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும். கையில் ஏற்றாமல் பார்த்துக்குங்க மறக்காமல். ஓகே, இப்போ பிரிக்கிறத பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்பீட் பண்ணிடுறேன். ஏன்னா பிரிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா எனக்கு 1/4 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு இது லேப்டாப் பேட்டரி பிரிக்கிறதுக்கு. ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா நான் பிரித்து முடிச்சிட்டேன். பிரித்து முடித்ததில் பார்த்திங்கன்னா 6 செல் இருக்குது உள்ள. 6 செல்லுமே பார்த்திங்கன்னா 2 செல்லாக கனெக்ட் பண்ணி போர்டோட அட்டாச் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு மெயின் கேபிள்ஸ் ஒரு 3 கேபிள் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அதை ஒயர் கட்டரை வச்சு நான் கட் பண்ணுறேன் இப்போ. ஓகே, எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு கேபிளை கட் பண்ணிட்டேன். இப்போ அடுத்த செகண்ட் கேபிள் கட் பண்ணுறேன். தேர்டு கேபிளையும் கட் பண்ணிடுறேன். இந்த கட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா பக்கத்து தெர்மல் டச் ஆகாமல் பார்த்துக்குங்க. ப்ளஸ் மைனஸ் இருக்கும்ல, அது டச் ஆகாமல் பார்த்துக்குங்க. இப்போ அந்த 6 செல்லையுமே தனித்தனியாக பிரித்து எடுத்து வச்சுக்கிறோம். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிரிச்சுருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. உங்கள் கேள்விகளை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஓகே, இப்போ 6 செல்லாக பிரிச்சுட்டோம். இதை சிங்கிள் செல்லாக பிரிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஜாயின் போட்டிருப்பாங்க. ப்ளஸ் ப்ளஸ்ஸோட ஜாயின் பண்ணியிருப்பாங்க, மைனஸ் மைனஸோட ஜாயின் பண்ணியிருப்பாங்க. அதை ஒயர் கட்டரை வச்சு நான் கட் பண்ணுறேன். கொஞ்சம் ஜாக்கிரதையாக வெட்டிட்டு பத்திரமா தனியாக எடுத்து வைங்க. அது பிளேட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். கையில் பட்டுச்சு அப்படின்னா கையை கிழிச்சிடும். பார்த்தீங்கன்னா கடையில் பவர் பேங்க்லாம் வாங்கினீங்க அப்படின்னா இப்போ 10,400 mAh பவர் பேங்க்லாம் பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய்க்கு பக்கமாக வருது. இது ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னாவே கம்மியாக தான் இருக்குது. பழைய லேப்டாப் பேட்டரி தான் நம்மக்கிட்டே போயிருக்கும். செல் எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற அந்த சின்ன சின்ன கம்பி எல்லாம் இருக்குல்ல, அதை நான் இப்போ ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகே, எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ ஸ்லோவாக காமிக்கிறேன், எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்த்துக்குங்க. கட் பண்ணாமல் பிடிச்சி இந்த மாதிரி இழுக்கணும். கட்டிங் பிளேயர் யூஸ் பண்ணிக்கலாம். நான் கட்டரை வச்சுருக்கிறங்காட்டி கட்டரை வச்சு நான் யூஸ் பண்ணுறேன். கட்டிங் பிளேயர் இருந்துச்சுன்னா அதை வச்சு நீங்கள் ஈஸியாக எடுத்துக்கலாம். இந்த பவர் பேங்க் கேஸு ஃபஸ்ட்டு சிங்கிள் பேட்டரி போடுறது பார்த்திங்கன்னா
$1 என்னமோ வந்துச்சு. ரெண்டாவது காமிச்ச 6 செல் பார்த்தீங்கன்னா $2 வந்துச்சு. ஷிப்பிங் மட்டும் $1, மொத்தம் $3 பக்கமாக வந்துச்சு. ஓகே, இப்போ வந்து பேட்ரி 6 பேட்ரி தனியாக எடுத்தாச்சு. இந்த 6 பேட்டரியுமே வந்து மல்டிமீட்டர் வச்சு நம்ம செக் பண்ணிடலாம். இப்போ ஓகே, மல்டிமீட்டர் பார்த்தீங்கன்னா டிசி 20 வோல்ட்டில் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பேட்டரி செக் பண்ணி பார்த்ததில் பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து ஃபுல் சார்ஜில் இருக்குது. எந்த பேட்டரி வந்து என்னோடது போல், என்னோடது பார்த்தீங்கன்னா என்னோடய பேட்டரி வந்து போர்டு கம்ப்ளைண்ட் ஆகிருக்கு, பேட்டரி செல்லு கம்ப்ளைண்ட் ஆகலை. அதனால் வந்து எல்லாமே 4.14லேயே காமிக்குது. 6 செல்லுமே வந்து காமிக்குது. ஒவ்வொரு பேட்டரி பிரிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கலர் கொடுப்பாங்க. அது வந்து இப்போ வீடியோ தொடர்ந்து பார்த்துட்டே இருந்தீங்கன்னா அந்த எந்த கலர் வந்து என்ன MAH அப்படின்னு சொல்லி ஒரு இமேஜ் ஃபைலே கொடுத்துருப்பேன் நான். இப்போ நான் வந்து இந்த ப்ளூ கலர் பார்த்தீங்கன்னா 2200 MAH வரும். என்கிட்ட 2 பேட்டரி இருந்துச்சு. ஒரு பேட்டரியில் வந்து ப்ளூ கலருமே, இன்னொரு பேட்டரியில் வந்து பிங்க் கலரும் எனக்கு கொடுத்துருந்தாங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா 6 பேட்டரியுமே செக் பண்ணுறேன். 6 பேட்டரியுமே பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு வந்து கரெக்டாக இருக்குது. 6 பேட்டரியுமே ஒர்க் ஆகுது. 4.14லேயே காமிக்குது. வோல்டேஜ் எல்லாமே வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. பேட்டரி எல்லாமே நல்ல கண்டிஷனில் இருக்குது. ஓகே, பார்த்தீங்கன்னா இந்த 6 செல் யூஸ் பண்ணுற பவர் பேங்க்கில் வந்து இந்த 6 செல்லையுமே வந்து நான் போடுறேன். ஓகே, இந்த செல்லோட டைப் பார்த்தீங்கன்னா 18650 அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, 6 செல்லையும் நான் இப்போ போட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு ஃபஸ்ட் டைம் மட்டும் ஃபுல் சார்ஜ் பண்ணுறதுக்கு போட்டு விட்டுருங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 4 to 5 ஹவர்ஸுக்கு மேலே என்னோட சார்ஜ் ஆகிட்டே இருந்துச்சு. இதில் பார்த்தீங்கன்னா அட் அ டைமில் 2 போட்டு கொடுத்துருக்காங்க. அட் அ டைமில் 2 ஃபோனையும் வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். 2 ஆம்பியரில் ஒன்று, 1 ஆம்பியரில் ஒன்று. 2 ஆம்பியர் பார்த்தீங்கன்னா இப்போ வர ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கு எல்லாமே வந்து 2 ஆம்பியர் சார்ஜர் தான் கொடுக்குறாங்க. அதனால் 2 ஆம்பியர் போர்ட்டில் நான் யூஸ் பண்ணுறேன். இப்போ வந்து எங்கிட்ட இருக்கிற சாம்சங் கேலக்ஸி Y மொபைலை வச்சு சார்ஜ் பண்ணி பார்க்குறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா லைட் வந்து என்னோடது பிளிங்க் ஆகுது. அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் வந்து நான் சார்ஜ் போடணும். இருந்தாலும் சார்ஜ் ஆகும். நீங்கள் சார்ஜ் போட்டுட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க, கரெக்டாக இருக்கும். ஓகே, பார்த்தீங்களா சார்ஜ் ஆகுது. ஓகே, இப்போ அன்பிளாக் பண்ணிடுறேன். அன்பிளாக் பண்ணிவிட்டு மேலே வந்து கேஸ் போடுறேன்னா போட்டுக்குங்க. நான் வந்து இப்போ வந்து போடலை, கடைசியாக வந்து நான் போட்டுக்கிறேன். நான் இந்த கேஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஓகே, இப்போ வந்து அதுலேருந்து ஒரு செல்லை மட்டும் கழட்டி இந்த சிங்கிள் செல் கேஸ் இருக்குல்ல, அதில் போட்டு நான் உங்களுக்கு சார்ஜ் பண்ணி காமிக்கிறேன். இது ஜஸ்ட்டு $1 தான் வந்துச்சு நான் வாங்குறப்போ. இப்போ பார்த்தீங்கன்னா $0.84, அதாவது ஒரு 50 ரூபாய்க்குள்ளே தான் வருது இது. ஆனால் இந்த பவர் பேங்க் வந்து நீங்கள் கடையில் வாங்கினீங்க அப்படின்னா 150 ரூபா பக்கம் சொல்லுவாங்க. நம்மக்கிட்ட ஏற்கனவே பழைய பேட்ரி இருக்கிறங்காட்டி நம்மளே ஓனாக வந்து நம்ம செஞ்சுக்கிறோம். பவர் பேங்க் வந்து நம்ம செஞ்சுக்கிறோம். ஓகே, இந்த பவர் பேங்க் வச்சு சார்ஜ் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, ப்ளூ கலர் லைட் எரியுது பவர் பேங்க்கில். ஓகே, சார்ஜ் ஏறக்க ஆரம்பிச்சிருச்சு. ஓகேங்களா, ஆனால் இந்த ஒரு செல் போடுறது பார்த்தீங்கன்னா 1 ஆம்பியர் அவுட்புட் தான் வரும். இது வந்து பெரிய ஃபோன்ஸ்க்கு எல்லாமே வந்து இப்போ வர லேட்டஸ்ட்டு ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கு எல்லாமே வந்து இப்போ செட் ஆகாது. பழைய மாடல் ஃபோனுக்கு, நோக்கியா ஃபோன்ஸ்க்கு, இந்த மாதிரி சாம்சங் கேலக்ஸி Y இதுக்கெல்லாம் 1 ஆம்பியர் சார்ஜர் போட்டிருக்கிற எல்லாத்துக்குமே வந்து இந்த பவர் பேங்க் வந்து செட் ஆகும். நீங்கள் 2 ஆம்பியர் வேணும்னா அந்த மாதிரி 6 செல் போடுற மாதிரி வாங்கிக்கலாம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2, 4, 6, 8 இந்த மாதிரி இரட்டை அடுக்கில் வந்து நம்மளுக்கு வந்து பவர் பேங்க் வந்து கிடைக்குது. பார்த்தீங்கன்னா இப்போ பிங்க் கலர் நான் வந்து ஏற்கனவே பிரித்து வச்சுருக்கேன். இதில் வந்து என்னோடய பழைய பேட்டரியில் பார்த்தீங்கன்னா ஒரு செல் வந்து டேமேஜ் ஆகிருந்துச்சு. அதனால் வந்து 5 செல் எடுத்து வச்சுருக்கேன். பிங்க் கலர் பார்த்தீங்கன்னா 3000 mAh. ஒவ்வொரு பேட்டரியுமே வந்து 3000 mAh வரும். ப்ளூ கலர் பார்த்தீங்கன்னா 2200 mAh. பிங்க் கலர் பார்த்தீங்கன்னா 3000 mAh. 3000 mAh போட்டிருக்காங்க. இது வந்து 2200 mAh போட்டிருக்காங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா
அடுத்து இப்போ வர்ற சார்ட் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். க்ரீன் கலரு, ப்ளூ கலரு, க்ரே கலரு, ஆரஞ்சு, பிங்க்கு இந்த மாதிரி நிறைய கலர்ஸ் இருக்குது. இப்போ நான் பார்த்தீங்கன்னா 5 பேட்டரி போட்டிருக்கேன், ப்ளஸ் வந்து ஒரு ப்ளூ கலர் போட்டிருக்கேன். என்னோடய மொத்த டோட்டல் பவர் பேங்கோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 17,200 mAh. சார்ஜ் வந்து இப்போ ஃபுல்லாக இருக்குது. நான் ஒரு டைம் வந்து ப்ளக் பண்ணிட்டேன், ப்ளக் பண்ணி போட்டங்காட்டி சார்ஜ் வந்து ஃபுல்லாக இருக்குது. லாங் ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிங்கன்னா டார்ச்சாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். பவர் பேங்க் வந்து டார்ச்சாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா மறுக்கா சார்ஜ் போட்டு காமிக்கிறேன் நான் உங்களுக்கு. அதுலேருந்து இன்னொரு செல் எடுத்து சிங்கிள் பவர் பேங்க் போட்டு இப்படி க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது வந்து சும்மா டெம்பரரி யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு பவர் பேங்க் பார்த்தீங்கன்னா 2200 mAh வரும். அது வந்து 17,200 mAh. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டேன் நான். பவர் பேங்க் வந்து நீட்டாக இருக்கும், கடையில் வாங்கின மாதிரியே இருக்குது. ஓகே, பார்த்தீங்கன்னா லைட் எரியுது, 4 LED லைட் எரியும், அங்கே வந்து சார்ஜ் எரியும், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. பார்த்தீங்கன்னா 17,200 mAh, அதாவது ஒரு 18,000 mAh வாங்கணும் அப்படின்னா இப்போ இருக்கிற மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 1,500 வரும். ஆனால் பழைய லேப்டாப் பேட்டரியுமே ப்ளஸ் ஒரு 200 பக்கம் தான் செலவாகிருக்கு மொத்தமாகவே இது செய்கிறதுக்கு. அட் அ டைமில் 2 ஃபோன்ஸும் சார்ஜ் பண்ணிக்கலாம், டார்ச் லைட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க, மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் ஸ்க்ரீனில் தெரிகிற வீடியோ வந்து இன்னும் பார்க்கலைன்னா மறக்காமல் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.